ஆவியினால்
ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் முடிந்தது என்று ஆண்டவர் சொன்னார். எதெல்லாம் முடிந்தது என்று மனுஷனுக்கு தெரியாது. ஆனால் அதற்கு பிறகு பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் ஆண்டவர் அநேக காரியங்களை விவரித்து என்ன பண்றாரு? எழுதுகிறார், விவரித்து எழுதுகிறார். அதிலே தான் எத்தனை எத்தனை காரியங்களை அவர் என்ன செய்திருக்கிறார்? முடித்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறாரு? முடித்திருக்கிறார். எல்லாம் முடிந்தது என்று சொன்னவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அதனால தாவீது சொல்றான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். இன்றைக்கு நாமும் கூட முடிப்போம். கர்த்தராலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவராலே ஒரு மதிலையும் தாண்டுவேன் என்று சொல்லுகிறோம். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மதிலையும் நம்மால் என்ன செய்ய முடியும்? தாண்ட முடியும். மதிலையும் தாண்டும்படியான பலனை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணிருக்காரு? நாம கொடுத்திருக்கிறார். சொல்லுகிறான், நான் ஒரு சேவைக்குள்ளே பாயுவேன், மதிலையும் தாண்டுவேன். அவன் அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் எழுதி இருக்கிறார்னா வாழ்க்கையை அவர் என்ன செய்தாரு? வாழ்ந்தார். அப்படிப்பட்ட மனுஷர்களை அவர் என்ன பண்ணாரு? சந்தித்தார். அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன பண்ணினாரு? அவர் சந்தித்தார். அதனாலதான் அப்படிப்பட்ட வார்த்தைகள் அவர் என்ன பண்ணியிருக்காரு? சொல்லி இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் கூட நாமும் கூட என்ன பண்ணுவோம்? செய்து முடிப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இப்பொழுதும் கூட கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ண போகிறோம். இந்த புயல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பண்ணணும்? இந்த புயல்லாம் வந்தா என்ன நடக்கும் நமக்கு தெரியும். ஆண்டவர் ஆகிய தேவன் எத்தனையோ பேர் விளைச்சிட்டு என்ன நடக்குமோ, எதை கீழே தள்ளுமோ, எது இருக்குமோ இருக்காதோ காத்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. புயல் வந்தா விலைவாசி அதிகமாகும், போக்குவரவு இருக்காது, அநேகருக்கு வியாதிகள் வரும், அநேகர் மறித்து போவாங்க, கரண்ட் ஃபெயிலியர், கரண்ட் ஷாக்கு, இப்படி அநேக காரியங்கள் நடக்கும். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த புயல் வேண்டாம்பா, எங்களுக்கு புயல் வேண்டாம்பா, சொல்லியிருக்காங்கப்பா இது வரும்னு. நீங்க சொன்னதை மாற்றுகிறேன். நீர் மனஸ்தாபப்படுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. லிபரா ஷரபல மௌதியானமா, ரிபல மௌதியானமா, துனிமிலிபி கரபலமா, ரிஷரபல மௌதியானமா, ரிகரபலமா. அப்பாவுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரிபல மௌஷரபலமா, எனக்கு செய்யப்பா. அம்மா கூட ரிபல மௌதியம் எவ்வளவு வேணுமோ அது வரைக்கும் கூட இந்த காலை வேளையில புயல் வேண்டாம் சுவாமி. ஐயா, அந்த இயற்கை சீற்றத்தை நீங்க மாற்றி போடுங்க. நீங்க தான் அப்பா இதை உண்டாக்கி இருக்கீங்க. அழிவுக்கான மழையா புயலா இது இருக்கக்கூடாதுப்பா. மழை நிறைய கொடுத்துருக்கீங்க, நம்ம சந்தோஷப்பட்டிருக்கிறோம். நன்றி சொல்றோம்ப்பா.
ஐயா நாங்கள் மனிதர்கள், கர்த்தர் இரக்கம் செய்யுங்கப்பா. நாங்க இல்லப்பா, நீங்க தான்ப்பா எனக்கு இரக்கம் செய்யணும். உயிர் சேதம் இருக்கக்கூடாது. அதனுடைய காற்றின் வேகம் ஐயா அப்பா குறைந்து போகட்டும், குறைந்து போகட்டும். எதிர்பார்க்கிற அந்த புயல் இல்லாம போகட்டும், ஓய்ந்து போகட்டும். காற்றையும் கடலையும் அதட்டினவர், காற்றையும் கடலையும் அதட்டினவர். புயல் காற்றை நீங்க அதட்டுங்கப்பா, நீங்க அதட்டுங்கப்பா, நீங்க அதட்டுங்கப்பா. பா 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 நீங்க சொன்னீங்க தேசத்திற்காக சிறப்பின் வாசலிலே நின்ற ஒருவனை தேடினேன் சொன்னீங்க. ஒருத்தர் இல்லப்பா, இன்னைக்கு ஆயிரம் ஆயிரம் லட்சமான மக்கள் எங்க தேசத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம், எங்க தேசத்திற்காக செபிக்கிறோம். எங்க தேசம் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. எங்க தேசம் ஏழைகளின் நாடுப்பா. அநேக ஜாதிகளும் ஜனங்களும் மொழிகளும் பேசுகிற மக்களப்பா, ஏழை மக்களப்பா. நாங்க அநேக பேர் இந்த தேசத்துல இருக்கிறோம்ப்பா. கர்த்தர் பாருங்க, கர்த்தர் பாருங்க, கர்த்தர் பாருங்க. இந்திய தேசம் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம் கடந்து போகட்டும். 28 மாநிலங்களிலும் 5 யூனியன் பிரதேசங்களிலும் கர்த்தருடைய சமூகம் கடந்து போகட்டும். கர்த்தர் ஆண்டவரே அப்பா தண்ணி வேணும், தண்ணி வேணும்னு எங்கெங்கோ கேட்டுக் கொண்டிருந்தோம்ப்பா. கர்த்தர் எங்களுக்கு நல்ல மழையை கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இது புயலாய் மாறாதபடி இது வேகங்களை எல்லாம் கர்த்தர் குறைந்து போட முடியாது செபிக்கிறோம். ஆமென், ஆமென். இந்த நாளில் 5 மாநிலத்தில் தேர்தல் நடந்திருக்க நாளுக்கு ரிசல்ட் ஆண்டவராகிய தேவனிடத்தில் நம்ம செபிக்கணும். ஆண்டவரே அப்பா எங்களை தகப்பன போல நடத்தக்கூடிய, எங்களை தகப்பன போல நடத்தக்கூடியவங்க எங்களை ஆளணும்ப்பா. எங்க மேல வரியையோ எங்க மேல அதையும் இதையும் விதிக்கிறவங்க இல்லப்பா. தகப்பனே அப்பா, தகப்பனே பிள்ளைகளை போல நேசிக்கிற ஐயா அப்பா, பிள்ளைகளை போல நேசிக்கிற உங்ககிட்ட இருந்து வாங்கினாதான் உங்களுக்கு செலவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட இருந்தே வாங்கிக்கிட்டு எங்களை நடத்துறவங்களா இல்லப்பா. ஆமாண்டவரே அப்பா தகப்பனே, எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ வரிகள் ஆண்டவரே ஆளுகிறவர்கள் இடத்துல போகிறது, அதெல்லாம் ஆண்டவரே ஏழை மக்களுக்கும் எளிய மக்களுக்கும் போய் சேர வேண்டுமே. கர்த்தர் அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். ஆமாண்டவர் இரக்கங்களை செய்யும், நன்மைகளை செய்யும்பா. தேசம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படட்டும். நாளை தினத்தின் ரிசல்ட்ல கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். கர்த்தர் யாரு தீர்மானம் பண்ணுறீங்களோ அன்பு ஊழியக்கார் சொன்னது போல ஆமாண்டவரை நாங்க செபிக்காம போனா ஆமாண்டவரை சத்ரு கிரியை செய்வான். நீங்க செபிச்சோம்னா கர்த்தர் கிரியை செய்வோம். நாங்க செபிக்கிறோம். கர்த்தர் தாம் நியமித்த மனுஷனை நீங்க அந்த 5 மாநிலத்திலும் நீங்க முதலமைச்சர்களா ஏற்படுத்த போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டிருக்கீங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த மோகன் சி லாசரஸ் அவர் அன்பு பால் தினகரன் டி மோகன் இன்றைக்கு அந்த மாநாடு நடத்தும்படியா நாள் குறித்திருக்கிறாங்க. அந்த நாளில் அநேக காரியங்களை பேசவும் செபிக்கவும் எழுப்பதற்காக அந்த நாளையும் நேரத்தையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அந்த நாளிலே கர்த்தர் அவங்க எதை நினைத்து ஏற்படுத்துகிறார்களோ அந்த திட்டம், அந்த நோக்கம், அந்த சித்தம் வெளிப்பட அந்த ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுக்க ஜனங்களை நடத்தத்தக்கதான வெளிப்பாடுகளை கொடுக்க, வழி நடத்தத்தக்கதான அபிஷேகத்தை கொடுக்க, அந்த நாளினுடைய கூட்டம் சிறப்பானதாக பிளஸ்ஸிங்கா இருக்க, பிறந்த வெளியில நடத்துற அந்த கூட்டத்தில் எந்த தடையும் வராதவர்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் நடத்த கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவங்க கூட கரண்ட் போயிருக்கு. இவ்வளோ மழைக்கு கரண்ட் போகாம இருக்கதே இல்லை. ஆனால் கர்த்தர் நல்லா, நான் சொல்லிட்டே இருந்தேன், கரண்ட் போகாம இத்தனை மழையிலும் நல்ல ஞானமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறாங்க. இந்த புயலுக்காக அநேக மக்கள் விழிப்பா இருக்கிறாங்க. ஆண்டவர் தான் நான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா. எத்தனை பேர் விழித்திருந்தாலும், எத்தனை பேர் காத்திருந்தாலும்
சொன்னாலும் ஆண்டவர் நகரத்தை காப்பாற்றலன்னா அவங்களுடைய பிரயாசம்லாம் வேஸ்டா போகுது. இந்த நாளிலே ஆண்டவர் தான் நம்மளை காக்க போகிறோம். அவரைதான் நோக்கி நாம் பார்க்கிறோம். நீங்களும் தொடர்ந்து செபிங்க, தேசங்களுக்காக செபிங்க. ஆண்டுடைய கிரியை நம்ம தேசத்துல வேதம் சொல்லுகிறியா, பரலோகத்துல உங்க சுத்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் உங்க சுத்தம் செய்யப்படட்டும். என்ன பண்ணணும்? நம்ம செபிக்கணும். எங்கெங்கோ ஏதோ நடக்குதுன்னா அங்க பாரு, அங்க இப்படி நடந்திருக்கான், இது இப்படி நடந்திருக்கான் அப்படின்னு கேலி பேச, பரியாசம் பேச, ஊர்கதை பேசுறதுக்கு இல்ல. அந்த காரியத்துக்காக நீ ஜெபிக்கணும், அந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும். ஆண்டவர் நம்மளை பார்த்துதான் சொல்றாரு. ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன செய்யணுமா? அவருடைய சித்தம் இந்த பூமியில நடக்கணும்னு நம்ம ஜெபிக்கணும். நம்ம வீட்டுல நடக்கணும்னு ஜெபிக்கணும். அப்பா அவங்க சித்தம் நடக்கட்டப்பா எனக்கு சொல்லணும். சொன்னாதான் வீட்டுல என்ன பண்ணும்? நான் சொல்றதா நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணாது? ஒன்றும் நடக்காது. அப்பா சித்தம் நடக்கணும்னு தான் நம்ம என்ன பண்ணணும்? ஆமென். அல்லேலூயா. விரும்புறீங்க அப்பா சித்தம் என்ன பண்ணும்? நடக்கும். ஆமென். அல்லேலூயா. 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 ஆமென். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றுமுள்ளது. ஆமென். இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, வாழ்கிறனே போராட்டங்கள் முடியல, பாடுகளோ தீரல, ஆனாலும் இருக்கிறனே. இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறனே. போராட்டங்கள் முடியல, பாடுகளோ தீரல, ஆனாலும் இருக்கிறனே.
சில்லுன்னு தான் இருக்கு, மழை பெய்யுது. அதனால பரவாயில்ல, நமக்கு நாங்கள் வெளிச்சமாக தெரிகிறோம். அதுக்காக ஸ்தோத்திரம். எப்பொழுதும் கூட அந்த உங்கள் எல்லாருக்காகவும் நன்றி. ஆண்டவரை தேட காலமாக இருக்கிறது இது. நம்ம தேடும் காலம். ஒரு நாளில் எத்தனையோ தடைகள் ஆண்டவரை தேட இருந்திருக்கக்கூடும். இன்றைக்கு கவர்மெண்டே தடை போடுறாங்க, தேடக்கூடாது. அது இல்லாமல் நம்ம வேற தடை போட்டுக்கிறோம். போனால் போகிறோம், போனால் போகிறோம். அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணணும்? தேடணும். என்னை தேடுங்கள் அப்பொழுது, அந்த வார்த்தை சொல்லுங்க, என்னை தேடுங்கள் அப்பொழுதுதான் பிழைப்பீங்க. வேலைக்கு போனால் பிழைப்போன்னு நினச்சிக்காதீங்க. அது தேடினா தான் நம்ம பிழைப்போம். இந்த காலை வேளையில் அதிகமாக கர்த்தரை தேடுவோம். அது ஒன்று மட்டும்தான் தேவையானது. சொல்லுங்க, அது ஒன்று தான் தேவையானது. தேவையானது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒன்று தான் அவசியமானது. அது ஒன்று தான் மஸ்ட்டு. அது ஒன்று தான் முற்றிலும் உண்மை. அதான் பெஸ்ட்டு இல்லையா? தேடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் நம்முடைய அன்பின் ஊழியக்காரத்தையுடைய செய்தி நமத்தில் கொண்டு வருவார். நம்ம எல்லாரும் கரங்களை பற்றி இப்பொழுது நம்முடைய அன்பின் ஊழியக்காரத்தையுடைய செய்தியை நமத்தில் கொண்டு வருவார். கர்த்தர் நம்மோடு பேசும்படி நம்ம எல்லாரும் கரங்களை பற்றி Hallelujah. 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 தேவனுக்கு பிரியமானது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். அவர் இருக்கிற வண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கிறார். நம் மத்தியிலும் அசராடி கொண்டிருக்கிறார். அவர் பிரசன்னம் இந்த இடத்திலே இருக்கிறது. அதை உணரும்படியாய் நாம் கர்த்தரையே நோக்கி பார்ப்போமானால் நிச்சயம் ஒவ்வொருத்திற்கும் அவருடைய பிரசன்னம் இருக்கும். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வந்த யாவரும் கூட நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம், உலகத்தின் நிமித்தமாய் நிறைய பேர் விரும்புவது இந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும். எல்லோரும் நினைப்பது நல்ல வேலை கிடைக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக அரசாங்கத்தின் நிமித்தமாய் அது கிடைக்கும்னா மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும். இதையெல்லாம் நல்லது தான். ஆனால் வேலை எப்படி கிடைக்கும்? அரசாங்கத்தின் நிமித்தமாக எத்தனையோ துறைகள் இருக்கிறது, பிரிவுகள் இருக்கிறது. எல்லோருக்கும் வேலை கொடுத்துருவாங்கன்னா இந்த காலத்தில் இல்லை. கடந்த ஒரு 80-90 ஆண்டுகளுக்கு முன்பு அரசாங்கமே என்ன செஞ்சது? அநேகருக்கு கட்டாயப்படுத்தி வேலை கொடுத்தது. அது குறிப்பாக என் தகப்பனாரும் ஒருவர் கட்டாயப்படுத்தி அரசாங்கம் வேலை கொடுத்தாங்க. போறவங்களை கையை பிடித்து இழுத்து வேலை செய்வா அப்படின்னு கூப்பிட்ட காலங்கள்லாம் என் தகப்பனார் இடத்தில் சொல்லியிருக்கிறார். அப்போ வேலை ரொம்ப சுலபமாய் கிடைத்தது அரசாங்கத்திலே. அப்போலாம் படிப்பறிவே இருக்காது. அவங்க கூட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அரசாங்கத்தில் வேலை செய்வார்கள். அதனால தான் சொல்லுவார்கள், மாடு மேய்த்தாலும் கூட அரசாங்கத்திலே மேய்த்தால் நலமாக இருக்கும். அப்போதெல்லாம் படிப்பறிவு இல்லை, படிக்க ஆர்வம் இல்லை, படிப்பு அந்த அளவுக்காய் அது பிரபலமாகவில்லை. பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லப்பட்டு அதை புரிந்தவர்கள், அறிந்தவர்கள் கல்வி மிக மிக அவசியம் என்பதை தெரிந்து அநேகர் படிக்க ஆரம்பித்தார்கள். கல்வியை நம்ம நாட்டில் கொண்டு வந்தது கிறிஸ்தவர்கள் தான். எதற்காக எல்லாம் உங்களுக்கு முன்னோட்டமாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால்,
வேலை கிடைக்க வேண்டுமானால் அதற்கு ஏற்றாற்போல் படிக்க வேண்டும். இப்பொழுது எடுத்துக்கொண்டால் நிறைய படிப்பு தான், எல்லா துறைகளிலும் படிப்பு. அரசாங்கத்தில் தான் வேலை கிடைக்க வேண்டும் என்று அநேகர் விரும்புவதே இல்லை. படிப்பின் நிமித்தமாக படித்த அந்த படிப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்க வேண்டும், சம்பளம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய பேர் டிமாண்ட் பண்றாங்க. 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் எனக்கு சம்பளம் கொடுப்பீங்கன்னா நான் உங்க கம்பெனியில் வந்து வேலை செய்கிறேன். என்னுடைய படிப்பினுடைய திறமைகள், அதனுடைய விவரங்கள் இதிலே கொடுக்கப்பட்டு இருக்குது என்று சொல்லி அந்த பயோடேட்டா கொடுப்பாங்க. அதில் எல்லாமே போட்டிருக்கும். அதற்கு உண்டான அத்தாட்சிகள் அவர் வைத்திருப்பார். அநேக துறைகளில் அவர் பயின்று தேர்ச்சி பெற்றதிலே காட்டப்படும் பொழுது இது போன்ற அநேகர் படித்திருக்கிறாங்க. அப்போ படித்தவர்களுக்கு தான் வேலை, படிக்காதவர்களுக்கு அந்த வேலை கிடையாது. ஏன் கேட்ட அந்த படித்ததின் நிமித்தமாக நாட்டில் உள்ள மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை இந்த படிப்பின் மூலமாக கண்டறிதல், தேடுதல். இதை நிமித்தமாய் மக்களுக்கு எதையெல்லாம் பயன்படக்கூடும். யூடியூப்ல நான் பார்த்தேன், ஒரே ஒரு மிஷின் இருந்தால் போதும். அது என்ன மிஷின் பார்த்தா சமோசா. சமோசா செய்யறதுக்கு ஒரு மிஷின் யூடியூப்ல போட்டு பாருங்க, ஹவு டு மேக் சமோசா. அப்போ அந்த மிஷின் நமக்கு சமோசா கூட மிஷின் இருக்கா? அவ்வளோ சுலபமா அந்த மிஷின் இருந்தால் சமோசா ரெடி பண்ணிடலாம். அவன் சொல்கிறான் 2000 to 10,000 ரூபாய் வரைக்கும் தினமும் சம்பாதிக்கலாம். அப்போ அவ்வளவு என்ன ஆகிப்போச்சு நாகரிகம். நாகரிகம் என்பது மக்களுக்காகவே, அவர்களாகவே சில காரியங்களை கண்டுபிடித்து அது மற்றவர்களுக்கு சொல்லி அதை மற்றவர்கள் கேட்டு அறிந்து உணர்ந்து அவர்களும் கூட இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அக்ரிகல்ச்சரல் டூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, விவசாய கருவிகள். ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர் இந்த பகுதியில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாங்க. வெறும் தகரம் தான், இரும்பு துண்டுகள், இதை எல்லாவற்றையும் இணைத்து அதில் ஒரு மோட்டார் செய்யப்பட்டு அது விவசாயத்துக்கு பயன்படுதுன்னு ஒரு 5 சகோதரர் நிறைய மிஷின்களை செய்து வெளி கடைகளில் விற்பதை விட ஒரு 5,000 ரூபாய் கம்மி. ஏன்னா எனக்கு தேவைப்படுற காரியத்தை அந்த காரியத்தை நான் பார்க்கப்படும்போது இந்த காரியம் எனக்கு தெரிய வருது. இப்போ யோசிங்க, இதெல்லாம் ஏன் உங்கள் மத்தியில் சொல்ல வருதுன்னு கேட்டால், இன்றைக்கு படித்தால்தான், ஆனால் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்குதா அப்படின்னு சொன்னால் சிலருக்கு கிடைக்குது, பலருக்கு அப்படியே வாய்ப்பே இல்லை. அதனால் படித்த அந்த படிப்பிற்கு சரியான வேலை கிடைக்கவில்லை. படித்திருக்கிறார்கள், ஆதலால் இந்த வேலையை நீங்கள் என்ன பண்ணுங்க, செய்யுங்க. அது என்னன்னு கேட்டால் ஒரு சூப்பர்வைசர், அதுக்கு படிப்பு அவசியம் இல்லை. ஆனாலும் கூட அந்த படித்த அந்த காரணத்தினால அப்படிப்பட்ட ஒரு பதவியை கொடுத்து அவருக்கு சம்பளமும் கொடுத்து அந்த நிர்வாகத்தை கவனிக்கும்படியாக சிலர் அதற்காகவே படித்திருப்பார்கள். ஏதோ ஒரு சினிமா படம் ரஜினிகாந்த், அதில் பார்த்தீங்கன்னா அவர் வேலைக்காக வருவார், ஒரு நன்மை செய்தது நிமித்தமாக. அந்த வேலைக்கு போய் சேரும்படும் பொழுது அங்குள்ளவர்கள் அவரை கிண்டல் செய்வார்கள். இங்கே நான் தான் எல்லாம் தெரிஞ்ச ஆள், உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், எனக்கு இது தெரியும், அது தெரியாதுன்னு ரஜினியை பார்த்து அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த சகோதரர் கவுண்டர் பண்ணி அந்த கம்பெனியே நிர்வாகத்தின் உரிமையாளர் என்னமோ சாந்தி, அவங்க பேர் ஞாபகம் இல்லை, அவங்க தெலுங்காய்க்கு தமிழ் படத்தில் நடித்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கவுண்டர் பண்ணி அப்படியே தட்டுவாங்க. அதில் சும்மா இருப்பா, ரஜினி தான் தட்டுறாருன்னு நினச்சிட்டு இருப்பார். ஐ மீன் குஷ்பு. அப்போ அவரு திரும்பி பார்க்கும்போது, இவர் யார் தெரியுதா, இவர் இந்த கம்பெனி இந்த மிஷின்கள் சம்பந்தமாக படித்து டிப்ளமோ பெற்றவர். இவருடைய படிப்பு நம்ம சொல்லுவாங்க டிகிரி, இதெல்லாம் இவர் தான் இன்சார்ஜ் அப்படின்னு சொன்ன உடனே கவுண்ட் பண்ணினா கவுண்டு போயிடுவார், பயந்து போயிடுவார்.
இனிமே இவர் தான் இந்த மிஷின்கள்லாம் இன்சார்ஜ். ஏப்பா நான் தப்பாக பேசுறத மன்னிச்சிருப்பா, ஏதோ வயசு போறாருன்னு சொல்லிட்டோம்பா அப்படின்னு ரஜினிகிட்ட மன்னிப்பு கேட்பது போல அவர் பண்ணுவார். இது எதற்காக இந்த சம்பவத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் என்று சொன்னால், படித்து அறிந்து புரிந்து தெரிந்து கொண்டவருக்குத்தான் மிகவும் அனுபவம். எல்லாவற்றிலும் பார்த்து தெரிந்து கொண்டவர்களுக்கு கொஞ்சம் அனுபவம், அதிலையும் சில ஸ்கில்டாக இருப்பாங்க, ரொம்ப திறமைசாலியாக இருக்கிறவங்க உண்டு. இதையெல்லாம் எதற்காக உங்க மத்தியிலே தேவனாகிய கர்த்தர் பேச அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால், வேதத்திலே ஆபிரகாம், மோசே, தாவீது, பவுல், எனக்கு தெரிஞ்சு தானியேல், இன்னும் நிறைய தேவனுடைய ஊழியக்காரர்கள், இவர்கள் எல்லாம் தேவனை அறியாதவர்கள், தேவனை அறிந்த சில ஊழியக்காரர்கள். வேதத்தில் அப்படிதான் இருக்கு. தேவன் சிலரை முன்குறித்திருக்கிறார். அந்த முன்குறித்தவர்களை தேவனாகிய கர்த்தரே வழி கட்டாயமாக அவர் சொல்லும்படி கேட்டு செய்ய வேண்டும் என்று குறிப்பாக மோசேயை சொன்னது ரொம்ப ரொம்ப நினைவு இருக்கும். எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு தேவனிடத்திலே அவன் பேசப்படும் பொழுது ஆண்டவராகிய தேவன் அந்த அன்பு சகோதரரை விடவில்லை. இது தேவன் முன்குறித்திருப்பது. சில தேவனுடைய காரியங்களை கவனித்து அறிந்து புரிந்து தேவனை அண்டிக் கொண்டு தேவனை விரும்பி தேவனை சார்ந்து அவர் சொல்லும்படிதான் நான் கேட்பேன் என்று ரசிகர்களாக மாறிய ஊழியக்காரர்கள் எத்தனையோ பேர் வேதத்திலே உண்டு. இவைகளின் நிமித்தமாக இந்த உலகத்திலும் சில ஊழியக்காரர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், இருந்தவர்களும் உண்டு. உங்களுக்கு புரிதான் பாருங்க நான் சொல்ற காரியம். அப்பதான் தேவனாகிய கர்த்தருடைய அந்த அதிகாரம், தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த வல்லமை, எப்போ தேவனாகிய கர்த்தரை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவர் மீது ஆசைப்பட்டு, தட் மீன் விசுவாசம், இவர் தெய்வம், இவர் கடவுள், இவர் ஆண்டவர் என்பதை தீர்மானித்து அவர் போகும் இடமெல்லாம், அவர் செல்லும் இடமெல்லாம் அவரோடு கூட இருந்து, பேதுருவுடன் எடுத்துக்கிட்டா அப்படிதான். அப்ப என்ன பண்றாங்க? தேவனை முதலாவது யார் என்பதை கேட்டு அறிந்து பார்த்து புரிந்து தெரிந்து கொண்டு அவரோடு கூட அவர் சொல்லும்படியெல்லாம். சேவகர்கள் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. ஒரு ராஜா இருக்காருனாங்க சேவகர்கள் இருப்பாங்க. யாரெங்கே அதுக்கு வைத்திருக்கு ஒரு ஆள். அதை கேட்டு வருபவர்கள் சேவகர்கள். அவர்கள் வந்தவனே எப்படி இருப்பாங்க? சொல்லுங்க, என்ன கூப்பிட்டீங்களா? அப்படி கிடையாது, தங்களை அந்த சபை முன்னே பணிவோடு, அப்போ அவங்க கட்டளையிட்டு இந்த காரியங்களை செய்யும் சொல்லுவாங்க. இது ராஜாங்க காலத்தில். இன்னும் சில இடத்தில் அப்படி இருக்கு. இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் கனத்துக்குரியவர், மரியாதைக்குரியவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், வானத்திற்கும் பூமிக்கும் உரியவர். காரணம், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. அவர் பராக்கிரமசாலி. வேதத்திலே பார்க்கிறோம், யார் பராக்கிரமசாலி? கோலியாத். அவனை குறித்து தான் போடப்பட்டு இருக்கிறது. அவன் எப்படி இருக்கான், அப்படி இருக்கான், ஒருத்தர் நிற்க முடியல, பார்த்து பயந்து ஓடுனவங்க எத்தனை பேர், புலம்பிக் கொண்டு வந்தவர்கள் எத்தனை பேர். இதெல்லாம் கண்டுதான் தாவீது என்ன பண்றாரு? யோசிக்கிறார். ஏன் அவர் யோசிச்சார்?
அவர் தேவனை நேசிக்கிறார். தேவனுடைய சொற்கள் எல்லாம் கேட்டு அவர் அவருக்குள் இருக்கும்படியாய் வாஞ்சிக்கிறார். அதுதான் அவருடைய காரியம். அதனால்தான் அவர் சில காரியங்களை ஒப்பிடுகிறார். அவரை குறித்து கிண்டல் செய்யும் பொழுது, கேலி செய்யும் பொழுது, நான் ஒரு முறை இப்படி செய்தேன், நான் ஒரு முறை அப்படி செய்தேன், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை சொல்லும்போது அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் தாவீதுக்கு தெரிகிறது, என் தேவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். காரணம், அவரை சார்ந்து இருக்கிறேன், அவரை என் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். அவரைத்தான் நான் துதிப்பேன், அவரைத்தான் முன்னிறுத்துவேன், அவரைத்தான் கனப்படுத்துவேன். நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? இன்னும் வசனத்துக்கு நான் போகல, இது அவுட்லைன் உங்களுக்கு. அப்ப எத்தனை பேர் நாம் தேவனை அப்படி நினைத்து கொண்டிருக்கிறோம்? நானும் கூட ஒரு காலத்தில் இயேசு கடவுள், அவ்வளவுதான், எனக்கு அதான் தெரியும். எல்லோரும் ஆண்டவர் சொல்றாங்க, இவர் ஆண்டவர், அவ்வளவுதான். ஆனா அவர் எப்படிப்பட்டவர் தெரியாது. சொல்லியிருப்பாங்க கேட்க, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு தாகமோ விருப்பமோ எனக்குள்ள இல்லவே இல்லை. அது நானாக செய்து கொள்ளவில்லை, எனக்கு இல்லை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வருவேன், உட்காருவேன், ஏதோ வந்துட்டாங்களே இவரை கொஞ்சம் உற்சாகப்படுத்தலாம்னு சொல்லி யாரோ ரெக்கமெண்ட் பண்ணி ஏதோ ஒரு பாட்டை பாடுவார். அந்த பாட்டுனால வல்லமை இருக்காது, அந்த பாட்டுல ஜீவன் இருக்காது. இவருக்கும் ஒரு பாட்டு கொடுத்தோம், அவர் நினைச்சுக்கிட்டோம் என்ன அப்படியா, இவர் நினைச்சுக்கிட்டோம் பாட்டு கொடுத்தாலும் அப்படிதான் எனக்கு பண்ணியிருப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் யாரோ அவங்க யாரோ, இப்படிதான் இருந்தது. எனக்கு வந்து பாடும்பொழுது எதை குறித்து பாடுறோம் என்ன ஏதுன்னு யாரோ பாடின பாட்டை அதை மனப்பாடம் செய்து அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன், அவ்வளோதான். 1 2 3, நானும் 1 2 3, அவ்வளோதான். அது ஜீவனே கிடையாது, சொன்னது அப்படியே ரிப்பீட். அப்படிதான் என் காலம் இருந்தது. ஆனால் சம்பவம் நேரிடும் பொழுது எனக்குள்ள அந்த துக்கம் வந்தது. என்ன துக்கம்னா, என் குடும்பத்தை குறித்து அல்ல. அதான் உங்க மத்தியில சொல்ல வர. அந்த நாளிலே என் குடும்பத்தை குறித்து அல்ல, இந்த சபை நடந்து கொண்டு இருப்பதற்கு, சபையாய் மாறினதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. அந்த நாளிலே நான் தேவ ஆட்டுக்குட்டி சபையிலே ஒரு விசுவாசியாய் அங்கு போனேன். அங்கு உள்ள சில நண்பர்கள் மூலியமாக எனக்கு பழக்கம் ஏற்பட்டு எங்க வீட்டுக்கு வருவாங்க. சாஸ்திரி நகர்ல எங்க அம்மா வீடு 2 வீடு. அதுல ஒரு வீடு நானே என்ன பண்ணிட்டேன், வித்துட்டேன். 23,000 ரூபாய்க்கு அன்னைக்கு அப்பவே கொடுத்துட்டேன். இன்னொரு வீடு எங்க அம்மா எனக்காக எத்தனையோ காரியங்கள் செய்திருக்காங்க, அது இந்த வீட்டையும் குறித்து. இந்த வீட்டை எனக்கு விட்டது போது நான் என்ன செய்தேன், அந்த வீட்டில் வந்து தங்கிக்கிட்டேன். அப்போ சில நண்பர்கள், தேவாட்டுக்குட்டியில விசுவாசிகளாக இருந்த சில நண்பர்கள் என்னோடு பழக்கம் வைத்து, நான் உண்மையிலே வந்து ஆரம்பத்திலிருந்து நான் சிறு பிள்ளையாய் எனக்கு அறிவு தெரியும் வரைக்கும், தெரிந்த பிறகு என்னிடத்தில் ஏதாயிலும் ஒரு 4 அணா 8 அணா அட்லீஸ்ட் 1 ரூபாவது இருக்கும். என்ன தாயார் கொடுப்பாங்க, எங்கள் அப்பா கொடுத்துட்டு போவார். அது இருக்கும்போது நான் எனக்குன்னு செலவு செய்து கொள்ளவே மாட்டேன், அதை பாக்கெட்டில் வச்சுக்குவேன். மெயினாக என்ன பண்ணுவேன்னு கேட்டால், உடைச்ச கடல்ல வெல்லம், இதை ஆஃப்டர் போட்டிருப்பேன் அரைச்சட்டை, அதில் வெள்ளத்தையும் இந்த உடைச்சகளையும் பாக்கெட்டில் வச்சுக்கின்னு உடைச்சகளையை அள்ளி போட்டு வெள்ளத்தை கொஞ்சம் போட்டு சாப்பிடுவேன். இதுதான் எனக்கு ஆகாரம். வீட்டில் சாப்பாடு இருக்கும், அது வேறு. இதுதான் நான் பண்ணுவேன். எனக்கு சில நண்பர்கள் உண்டு, அவர்களுக்கு என்ன செய்வேன், இதை கொடுப்பேன். தேவைட்டா அப்பளம், அப்போ 3 பைசாவோ 5 பைசாவோ ஒரு பெரிய அப்பளம், இதை நான் வாங்கி சாப்பிடுவோம். அப்படி தான் என் காரியம் இருந்தது. அப்போ என்கிட்ட காசு இருக்கும், இதை நான் மற்றவர்களுக்காக செலவு பண்ணுவேன்.
இப்படி இருந்து கொண்டு இருக்கின்ற நான் தேவாட்டுக்குடி சபையில வளர்ந்து பெரியவனான பிறகு சபை நிமித்தமாக அங்குள்ள நண்பர்கள், இது எதுக்கு இந்த உடச்சைகளை வெளில சொல்ல வந்தேன்னா, நான் மற்றவர்களை என்னுடைய நான் நேசிப்பவர்கள், என்னை நேசிப்பவர்களுக்கு செலவு செய்வது வழக்கம். ஆதினால் அந்த நண்பர்கள் என்னோட கூட ஒரு 10 பேர், அதில் குறிப்பாக ஒரு 5 பேர், இவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்கும் போது அன்னைக்கு ஒரு நாள் என் அன்பு சகோதரர், அவர் பேர் எனக்கு ராஜ், அவரை நத்தக்கண்ண ராஜ்ன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை விஜயா அங்கே இருந்ததாக்கா தெரிஞ்சிருக்கோம், அவங்க தேவாலயத்தில் வந்திருப்பாங்க நினைக்கிறேன். அவர் மூலயமா ஒரு 4-5 நண்பர்கள் நமக்கு ஜபம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல. சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது யார் வருவாங்கன்னா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்களாம் இருக்கும்போது நாங்களே என்ன பண்ணோம், ஒரு 5-6 பேர் வீட்டுக்குள்ளே பாடி ஜெபிப்பாங்க. நானும் கூட ஏதோ பாடிட்டுருப்பேன், ஜபனா என்னன்னு தெரியாது, அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சத்தத்தை கேட்டு சாஸ்திரி நகரில் உள்ள அன்பு சகோதரிகள் ராணி, சிவகுமார் அவங்க அம்மா, ஜெய்குணா, மூர்த்தியுடைய அக்கா தான் ராணி, இன்னும் சாந்தின்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க அக்பர் அவங்க அம்மா வீட்டு தெருவில் இருக்க ஒரு அன்பு சகோதரி, பேர் ஞாபகத்துக்கு வரல. ஒரு 5 பேர் வாசல் படிக்கட்டில் உட்கார்ந்துட்டாங்க. அப்போ ராஜி, புஷ்பராஜ், சேகர், இன்னும் ஒரு 2 பேர் அவங்கள வாங்க சிஸ்டர் உள்ளே வாங்க அப்படின்னு உடனே அந்த சாஸ்திர வீட்டில் அந்த 5 பேரை உட்கார்ந்தாங்க. உட்கார போடும்போது இவங்க பாடி, நாங்கள் எல்லோரும் சேர்த்து பாடி ஒவ்வொருத்தருக்காக ஜெபிச்சு அது 1 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் எல்லாம் போயிடுவாங்க. நான் ஜெபிக்கல, அவங்க ஜெபிப்பாங்க, போயிடுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, இனிமேல் வாரம் இங்கே ஜபம் இருக்கும், சாஸ்திரி நகர்கிட்ட ஜபம் இருக்கும்னு சொல்லி வாரம் அவங்க வருவாங்க. ஒருவேளை என் மனைவி கூட தெரிஞ்சிருக்கலாம், நான் சொல்லிட்டு வந்திருப்பேன், அங்கே எல்லாம் வந்திருக்காங்க ஜெபிக்கிறதுக்காக போகிறோம். இப்படித்தான் இந்த ஜபத்தின் நிமித்தமாக இந்த சபை என்பது உருவானது. அதுக்கு தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். இது தானா சபை வேற யாரும் சபையை நடத்தலை. ஆண்டவராகிய தேவன் முன்குறித்திருக்கிறார் போல் தெரிந்து எனக்கு தெரியாது. அப்போ என்னுடைய வீட்டின் நிமித்தமாக ஏற்பட்ட அந்த பிரச்சனை நிமித்தமாக சபை நடக்காமல் போனது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, முந்தினத்து பிரச்சனை, அவளுடைய மனைவி போயிட்டாங்க, அவங்க மாமா போயிட்டாங்க, சபை நடத்துவதற்கு ஆள் இல்லை. எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியல. ஆனால் எனக்குள்ள ஒரு பெரிய பாரம், அதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன். அந்த பாரத்தின் நிமித்தமாக எனக்கு பொதுவாக என்ன பண்ணியிருக்கணும், ஐயோ நம்ம பண்ண தப்புனால என் மனைவி போயிட்டாங்க, நான் என்ன பண்ணுறது, அதுதான் நினச்சிருக்கணும். ஆனால் என்னவோ தெரியல, எனக்கு ஆண்டவராகிய தேவனே அவரை நினைவு கூறும்படியாய் நான் முழங்கால் போட்டு, அதுதான் ஃபஸ்ட்டு ஜபம். ஜபனா எனக்கு தெரியாது. அவரிடத்துல நான் அழுகிறேன், கதறி அழுது, ஆண்டவரே என்னன்னா இப்படி நடந்து போச்சு, எனக்கு ஒன்றுமே புரியல, நான் என்ன செய்யணும்னு தெரியல. நாளைக்கு ஜபம், ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த மாதிரி பிரச்சனையும் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னா ரொம்ப 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 குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நான் கதறி தேவனை நோக்கி அழுது கொண்டு இருக்கிறேன். சபை நடக்க வேண்டுமே, யார் நடத்துவாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படின்னு நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்குள்ள ஒரு சமாதானம். ஆனால் அதுக்கு முந்தின ட்ரிப்பை நான் புஸ்தகரி பவனுக்கு சொல்லிட்டேன், நாளைக்கு யாரையும் இங்கே வர வைக்காதம்மா, சபை இல்லை, சபை நடக்காதுன்னு சொல்லிட்டேன். என்ன சொல்றீங்க, நாங்கள் யார் என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் என்ன சொல்லிடுவாங்க, சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்ககிட்ட சொல்லும் போது 7 மணி இருக்கான்னு நினைக்கிறேன். மாலை நான் 8 மணிக்கு மேலே இந்த காரியம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 9 மணி இருக்கும். ஆண்டவருக்கு கேட்டு போனது, ஆண்டவர் சில காரியங்கள்லாம் எனக்கு உணர்த்தினார். அப்பவே எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஒழுக்கமுள்ளவன் அல்ல, பாவம் நிறைந்தவன், அநேக கேடுகள் எனக்குள்ளா இருந்தது. அந்த சூழ்நிலையில எதற்கு இந்த காரியம்னா, தேவன் முன் குறித்திருக்கா. யாரும் எனக்காக இவர் பாஸ்டர் ஆகிடுவாரு, இவரை நாம் சொல்லி இவரை கன்வெர்ட் பண்ணலாம்,
இந்த கன்வென்ட் பண்ணும்போது என்ன ஆகிடும், இவர் அப்படின்னா யாரும் ஒருத்தர் கூட கிடையாது. என் கூட இந்த நண்பர்கள் கூட அப்படிப்பட்ட காரியம் இல்லை. தேவனை முன்குறித்து என்னிடத்திலே சில வார்த்தைகளை நினைவுபடி எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ வேதத்திலிருந்து சொல்றாங்க, சுருக்கமாக உங்களை வேதத்திலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை படித்து பார்த்தது, ஆமாண்டவர் நான் அப்படித்தான் செஞ்சேன், நான் உண்மையை அறியாத ஏதோ பண்ணிட்டேன், இனி எனக்காக ஊழியம் செய், மனிதர்களுக்காக அல்லன்னு சொன்னதை நான் நினைவுபடுத்தி அவர் மனதார என்ன பண்ணிட்டேன், அந்த உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன். இப்போ மறுநாள் சபை நடக்கணுமே, பவானி என்ன பண்ணாங்க, 9 மணியாக இருக்கும், குண்டானில் நிறைய சாப்பாடுலாம் போட்டு ஏதோ கறியும் மீன் என்ன கொடுத்தாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், பவானி நாளைக்கு சபை நடக்கும். நான் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. நீங்கள் சொல்லிட்டு எல்லாருக்கிட்ட, நான் சொல்லவே இல்லை யாருக்கிட்டே, நாங்கள் வெரி குட், அப்படியே இருக்கட்டும், நாளைக்கு சபை நடக்கும். அங்கே அந்த நாளிலே அடியனை கொண்டு நடத்தும் போது வந்தவர்கள் யாராயிலும் இருந்திருப்பீர்களானால் நான் சொன்ன காரியம் உங்களுக்கு புரியும். எனக்கு ஒன்றுமே தெரியாது, நடத்தும் போது பார்த்துருக்கேன், அதுவும் ரொம்ப ஆர்வமாக பார்க்கல. எத்தனையோ ஊழியக்காரர் வந்து நடத்திருக்காங்க, பார்த்துருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் வசன ஞாபகம் கிடையாது, எதுவுமே இருக்காது. ஆனால் அன்னைக்கு எனக்கு ஆண்டவர் சில வார்த்தைகளை வேதத்தை வந்து கொடுத்து, ஞாயிற்றுக்கிழமை சபை என்ன கொண்டு நடக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆண்டவர் எப்படி நமக்கு வந்து இருந்தாரு. ஆனால் பிசாசனை எவ்வளோ காரியத்தில் வந்துட்டான், எனக்கு புத்தி இல்லை, அதுதான் நான் சொல்லுவேன். ஆனால் சபை நடக்குது, அடுத்த வாரம் சபை நடக்குது, வெள்ளிக்கிழமை சபை நடக்குது. இப்படி நடந்துகிட்டே இருக்கும். எனக்குள்ள ஒரு ஆர்வம் 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 தேவனை குறித்து. இதுதாங்க காரணம். அப்படி வந்ததுதான் இன்று நாம் அனைவரும் சேர்ந்து தேவனை கனப்படுத்தி நடத்துகிற சபை பெத்தேல் ஜெப. இந்த வார்த்தை கூட ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கார். மனைவி சொன்னாங்க, இப்போ என்ன பேர் வைக்கலாம் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டாங்க, என்ன பேர் வைக்கலாம். நாங்கள் எனக்கு வந்து ஆண்டவர் சவுத்தில் பார்க்குறனால எங்கே பார்த்தாலும் பெத்தேல் 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 தான் காட்டுறாங்க, எனக்கும் அதுதான் காட்டினாங்கன்னு மனைவி சொன்னாங்க. சரி அப்படியே சரி. அதனால் வந்தது தான் பெத்தேல் ஜெப வீடு. இந்த பேர் நாங்களாம் வந்து எதையும் பார்த்துல, ஆண்டவர் உணர்த்தின காரியம். என் மனைவியும் சொன்னாங்க, நான் நம்ம எனக்கு ஆண்டவர் உணர்த்தினாரு. அப்போது இது எதுக்கு உங்கள் மத்தியில் சொல்ல வரேன்னா, நாம ஆண்டவராகிய தேவனை கேட்டு இருப்போம், இயேசு கிறிஸ்து கடவுள்னு. அந்த ஒரு நினைப்பு நமக்குள்ளா இருந்து நம் ஆண்டவருடைய காரியத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே அப்படின்னு துக்கம் கொண்டு அழகும் பத்தியா, ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார், பொண்ணு பொருள் தேசத்தை சுதந்திரத்துக்கு அல்ல, அவருக்குள் இருக்கும்படியாய், அதுதாங்க முக்கியம். அந்த மாதிரி நீங்க ஒவ்வொருவரும் கூட படித்தால்தான் வேலை. அப்ப எந்த அளவுக்கு படிக்க வேண்டும்? ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ், இப்போ இப்பெல்லாம் வந்து 10 11 படிச்சா கூட ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, கல்லூரிக்கு போகணும், அதையும் மீறி இன்னும் அதிகம் படிக்கணும். ஒருவேளை அந்த மாதிரி நிறைய படித்தவர்கள் இருக்காங்க, அப்போ யாருக்கு வேலை கிடைக்கும்? அவங்க சில டெக்னிக்லாம் அதில் முடிச்சு இருக்கும்போது அதை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வேலை கிடைக்குது. இந்த உலகத்தின் காரியத்துக்கே இப்படி இருக்கும்போது உன்னதமான தேவரின் அனுக்கிரகம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் சும்மாவே வந்து உட்காந்துட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிட்டு உபவாசம் இருந்துட்டு ஆண்டவர் எனக்கு செய்வாருன்னு சொன்னா செய்வாரா? அதுதான் உங்கள் மத்தியில் அதை தெளிவுபடுத்துறோம். அப்ப என்ன பண்ணணும்? உலகத்தின் காரியமும் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், ஒரு பிசினஸ் பண்ணனா அதை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சாதாரண இட்லி கடை போடணும்னாலும், ஒரு வடை போண்டா போடணும்னாலும், ஒரு டீ கடை போடணும்னாலும் அதை பற்றி தெரிந்து இருக்க வேண்டும், அனுபவம் இருக்க வேண்டும், அனுபவம் உள்ளவரிடத்தில் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் ஆண்டவராகிய தேவன் தெரிந்து கொள்ளணும், இயேசு யாருன்னு புரிந்து கொள்ளணும். புரிந்தவர்கள், தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள் இந்த தேவனாகிய கர்த்தரை தவிர வேறு எவரையுமே என்ன பண்ணக்கூடாது? நேசிக்க கூடாது. நேசிப்பு என்பது கடவுளுக்குள் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கடவுளுக்கும் உள்ள உடன்படிக்கை, அந்த உறவு முறை.
அந்த கனெக்டிவிட்டி, தொடர்பு. சொந்தம் பந்தன்றவங்களும் இதுல சேர்க்கல. ஆண்டவருக்கும் நமக்கும் அதுதான் அந்நிய பாஷை. அவருக்கும் நமக்கும் பேசுகிற அந்த அந்நிய பாஷை பிசாசுக்கு புரியாது. ஆதலால் தான் அந்நிய பாஷையில பேசுங்கள். அந்நிய பாஷை அவனுக்கு தெரியாது. அந்நிய பாஷையில, சாதாரண பாஷையில பேசினா உதடு அசையும் போது அவனுக்கு தெரியும் என்ன பேசுறாங்க. அண்ணால் என்ன பண்றாருன்னு சொல்லி ஏரிக்கு தெரியல. நம்ம குடிவரையில் ஏதோ பேசுறாங்க போல அவர் நினைத்திருந்தார். அந்த அன்பு சகோதரே குடித்து வெறித்து ஏதோ பேசுறாரு போல நினைத்திருந்தாங்க. ஆனா ஒரு படத்துல காட்டுவாங்க, நீங்களாம் பார்த்தே இருக்க மாட்டீங்க. அந்த லிப் மூமெண்ட் அங்க பேசிட்டு இருப்பாங்க ரகசியமாக. இந்த கதாநாயகன் மூலியமாக இவர் அதுக்கான படிச்சிருக்காரு. எவ்வளவு லாங். அந்த பைனாகுலர் மூலியமா அந்த உதடு அசைப்பதை வைத்து என்ன வார்த்தை பேசுகிறார் என்பதை நோட்ஸ் எடுப்பாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. படத்துல அப்ப காட்டியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். நீங்க ஏன் பார்த்துருக்க மாட்டேன்னா அது ரொம்ப காலத்து படம். அதுபோல நாம் என்ன பண்ணோம், ஏரிக்கு தெரியுது. ஆனா அந்த ஏரி என்ன சொல்றாரு, நீ என்ன நினைச்சு என்ன வேண்டிக் கொண்டிய கர்த்தர் உனக்கு செய்வார். ஏன்? அவரும் தேவனுடைய தாசன் தான். இந்த அன்பு மகளும் கூட தேவனை விரும்பி தன்னை முழுமையாய் கண்ணீரால் நினைத்து இது கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும் என்பதை தீர்மானிக்கிறாங்க. நம்ம எத்தனை பேர் அப்படி தீர்மானிக்கிறோம்? தீர்மானம் இருக்குனுங்க கர்த்தர் மீது. மற்றவங்களை அசட்டை பண்ணு நான் சொல்லல, கர்த்தர் மீது தீர்மானம் இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும், அந்த அக்கறை இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். என்னை குறித்து என் மனைவி சொல்லுவாங்க, கால் ரொம்ப இதுவா இருக்கிறது. அன்னைக்கு ஒரு வைத்தியர் சொன்னார் அம்பத்தூர்ல, போயிட்டு வைக்கணும்னா யாரையும் கூட்டு போவாங்க, நீ போயிட்டு வா. ஜபத்துல வேற சொல்றாங்க. நான் என்னதமா பண்ண ஜபத்துல, கர்த்தருக்கு சித்தமானால், அவங்க ஜெபிச்சுட்டு இருக்காங்க. நான் தான் சொன்ன கேளுங்க, கர்த்தருக்கு சித்தமானால். அது ஏன்னு கேட்டா நான் மருத்துவரையோ வைத்தியரையோ அசட்டை பண்ணவில்லை. எனக்குள்ள ஒரு தாகம், எத்தனையோ காயங்கள் பட்டிருக்கு எனக்கு, நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். இதை காட்டிலும் அன்பு சகோதரர் டேனியல் கூட தெரியும், என் மனைவிக்கும் தெரியும். எந்த வைத்தியரை போய் நான் பார்த்தேன், எந்த வைத்தியர் சொன்னதை நான் கேட்டேன், வைத்தியரை குறை சொல்லவில்லை. எனக்குள்ள ஒரு தாகம், என் தேவன் எனக்கு என்ன பண்ணுவாரு, பரிகாரம் செய்வார். எனக்கு சுகத்தை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார். அந்த விசுவாசம். அதெல்லாம் நான் என்ன சொல்வேன், தேவன் தானே மஞ்சளை படைத்தார், தேவன் தான் இந்த வேப்பிலையை படைத்தார். இதில் வல்லமை இருக்கிற ஒவ்வொரு தாவரத்திற்கும் வல்லமை உண்டு, அது தேவனே கொடுத்திருக்கார். அதை நினைத்து ஆண்டவரே நீங்கள் படைத்த இந்த தாவரத்தினுடைய இலையை நான் அரைத்து பூசுவேன். அப்படிதான் குணமாச்சு. அந்த ஒரு நம்பிக்கை தானே தவிர மற்றபடி மருத்துவத்தை நான் என்ன பண்ணல, வெறுக்கல, அதை மறுக்கவும் இல்லை. இப்படி ஒரு தாகம் இருக்கணும். அப்பதான் நாம் ஆண்டவருக்குள்ள இருக்கிறன்னு நாம தீர்மானிக்க முடியும். எத்தனை பேர் அப்படி தீர்மானம் இருக்கீங்களா? அப்படி தீர்மானம் எடுத்த ஒவ்வொருவரும் கூட, உங்களுக்கு பெற்றோர்கள் இருப்பார்களானால் நீங்க பெற்றோர்களை கர்த்தருக்குள் வழிநடத்தலாம். பெற்றோர்கள் இருப்பீர்களானால் உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள் வழிநடத்தலாம். இதுதான் விசுவாசம். எத்தனை குடும்பங்கள், எத்தனை சொந்தங்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அடுத்த சொந்தத்தை, உறவை நாடி போகும் பொழுது எத்தனை பேர் அந்த குடும்பத்தை விசாரித்து கண்டறிந்து கேட்டறிந்து, நான் கேட்டறிந்த என் தேவனாகிய கர்த்தரை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுவேன், நிச்சயம் இந்த தேவனை நீங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? சொல்லி இருக்கீங்களா? இல்ல இனிமேலாவது சொல்ல போறோன்ற தீர்மானம் எடுக்கிறீங்களா? அதாங்க சொந்தம், அதுதான் உறவு, அதுதான் நட்பு. நான் அப்படிதாங்க இருக்கேன். எந்த சொந்தமாக இருந்தாலும் சொல்லுவேன், 1 2 3 4 5 சொல்லுவேன். அவங்க அசட்டை பண்ற மாதிரி இருந்தா
அந்த சொந்தம் எனக்கு தேவையில்லை. கர்த்தர் நிமித்தமாய் அவர்களிடத்திலே நான் எந்த வார்த்தையும் பேச மாட்டேன். பலமுறை சொல்லிட்டேன், அசட்டை என்பது தேவன் எனக்கு உணர்த்தினார்னா அந்த சொந்தம் எனக்கு தேவையில்லை. அந்த சொந்தம் யாரு? தேவ ஜனங்கள். தேவனை குறித்து சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணல, ஏற்றுக்கல, தெரியுது. இப்படி நீங்க இருக்கீங்களா? யாருக்காக? கர்த்தருக்காக. பரலோகம் என்ன பண்ணுது? ஒவ்வொருத்தரையும் பலவந்தம் பண்ணுது, பிரெயின் வாஷ் பண்ணுங்கன்னு வார்த்தை தான் சொல்லுது. பரலோக ராஜ்யம் ஒவ்வொருத்தரையும் பலவந்தப்படுத்துகிறது. ஏன்? நீங்கள் பூமிக்கு உரியவர்கள் அல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்கள். ஆதலால் நீங்கள் இந்த பூமிக்கு ஏற்ற வேஷம் தரித்துக் கொள்ளாதீர்கள். கர்த்தருக்கென்று உண்மையும் உத்தமமாய் இருப்பீர்களானால் காலம் வரும், நாள் வரும், நேரம் வரும், அது தேவனுக்கு தெரியும். அந்த நாளிலே கிறிஸ்துவுக்குள் உண்மையும் உத்தமமாய் இருப்பவர்கள் ஆண்டவராகிய தேவன் என்ன பண்ணுவாரு? முதலாவது ரகசிய வருகையிலே அவரோடு கூட அழைத்து செல்வார். பகிரங்கமான வருகையும் உண்டு. நிச்சயமீதி இருப்பவர்கள் இப்படியெல்லாம் சொல்லியும் கூட நான் தைரியசாலின்னு இருக்கிறாங்களே நம்ம சபையிலையும். எப்படி? அப்ப யாருக்காக வாழறோம்? யாருக்காக சாப்பாடுலாம் சாப்பிட்டுக்கிறோம்? எதையும் சாப்பிட்டுங்க. யாருக்காக? யாருக்காக இந்த உயிர்? உங்க குடும்பத்திற்காகவா, பிள்ளைகளுக்காகவா, சொந்தங்களுக்காகவா? இந்த உயிர் யாருக்காக? தேவனுக்காக கொடுத்தவர் அவரே. அப்ப அவரிடத்தில் தான் போய் சேரும். எத்தனை பேர் உணர்றோம்? என்ன நினைச்சுக்கிறீங்க நீங்க? இன்னும் இப்படி பேசுறாங்களே. ஒரு ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் எப்படி வரும்? சும்மா வராதுங்க. எனக்கெல்லாம் ஆசீர்வாதம் சும்மா வரல. நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்து வரல. ஆண்டவரை நான் தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டிருந்தேன். அதை தேவன் அங்கீகரித்திருக்கிறார். அவர் அங்கீகரிக்கணும், அவர் ஆமென்னு சொல்லணும். உதாரணத்துக்கு அவர் எப்படி சொல்றாரு? ஆம் என்றும் ஆமேன் என்றும். பைபிள் அப்படிதான் சொல்லுது. அப்ப நாம் ஒவ்வொருவரும் கூட தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். ஓரளவுக்கு படம் பார்த்திருப்பீங்க, எத்தனையோ நாடகங்கள் தேவனை குறித்து, எத்தனையோ நாடகங்கள், எத்தனையோ தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய சத்தியத்தை சொல்லியிருப்பார்கள். டிவியில் பார்த்துருக்கலாம், இல்லை சபைகளுக்கு இந்த சபையோ வேற சபையோ எங்கெங்க போய் வந்திருக்கலாம். நாங்களும் அப்படிதான் இருந்தோம். அந்த வார்த்தைகளை கேட்டு ஏதாயிலும் ஒரு வார்த்தை, இவர் கடவுளுங்க, இவர் மாறாதவருங்க, இவர் நமக்காக ரத்தம் சிந்தியவர், காரணம் நம்முடைய பாவங்களுக்கு இவருடைய ரத்தத்தை தவிர வேறு வழி இல்லை, இவருடைய ரத்தத்தினாலே தான் நம்மை மீட்டுக் கொள்ள முடியும் என்பதை தேவன் உணர்ந்து தம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து நமக்காக பரிகாரம் செய்தார். அதனால் தான் அவருடைய நாமமும் பரிகாரி கர்த்தர். யோசிக்கணும், எல்லாரும் யோசிக்கணும். ஏதோ சும்மா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, நிச்சயமா சொல்றேன். இன்னும் கூட நான் தேவனை குறித்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் தெரிஞ்சதுலயே நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? போதிக்கிறேன். கொஞ்சம் தெரிஞ்சது அதை நான் வஞ்சகம் பண்ணல, அதையே நான் உங்களுக்கு போதிக்கிறேன். அப்ப கேட்கிறேன், நீங்க இவர் சொல்லுகிறதெல்லாம் வேதத்தில் உள்ளதுதான். ஓமைகளுக்காக சில காரியங்களை சொல்லுகிறார். அது இதற்கு சூட்டபிளாய் இருந்தால், பொருத்தமாய் இருந்தால் அந்த ஓமைகளை எடுத்துக்கொண்டு ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு ஏன் உங்கள் மனம் புதிதாக மாற மாட்டேங்கிறது? அப்பதான் ஆண்டவர் நம்மளை மெச்சிக்கொள்வார். அப்படி வார்த்தை என்ன சொல்லுது? அப்படி சத்தியம், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சத்தியத்தில் என்ன புரியல, புரிந்தவர்களிடத்தில் வந்து கேளுங்க. ஸ்கூல்ல கிளாஸ் நடத்துவாங்க டீச்சர், வகுப்பு முடிஞ்சிடும், எல்லோரும் போயிடுவாங்க. ஒரு 5 பேருக்கு மேலோ இல்ல 5 பேரோ 2 பேரோ கூட என்ன பண்ணுவாங்க, அந்த டீச்சருக்காக வெயிட் பண்ணுவாங்க, காத்திருந்து இந்த காரியம் இருக்கு, அது இங்கிலீஷோ மேக்ஸோ சயின்ஸோ எதுவோ
புரியலையோ கேட்டாங்க, அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. இது வரைக்கும் எந்த டீச்சரும் சொல்லாம போனது கிடையாது. நான் படித்த பள்ளியில, நான் காலேஜ்லயும் படிச்சிருக்கேன். அங்கேயும் சில டவுட்லாம் இருக்கும்போது கேட்பாங்க. அப்போ எத்தனை பேர் நீங்க அப்படி கேட்டிருக்கீங்க? விட்டா போதும், அதுக்கு தான் அர்த்தத்திச்சான் சுதரை எடுத்துச்சான் ஓடணும். சினிமா தியேட்டர் மாதிரி கர்ன்னு அடிச்ச உடனே என்ன இன்டர்வல், அது இடைவெளி. அப்படியே உட்காந்துருக்கீங்கள, நீங்க உட்கார இடம் கட்டி புண்ணு வந்துடும், சேருக்கு இல்லை. அதனால அந்த இடைவெளி அப்படி கொஞ்சம் எழுந்து சும்மா ஒரு ரவுண்டு போயிடுவான். நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? அவன் இதுக்குதான் விடுறாங்கன்னு அவனுக்கும் தெரியாது. காஃபி, பிஸ்கெட், டீ 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 முருக், சமோசா அப்படி ஒரு தட்டு அதுக்கு முன்னாடியே வந்துடும். ஜனங்க வீட்டில் சோறு தண்ணி இல்லாத போல அந்த சமோசா, வடைக்கு, டீக்கு, காஃபிக்கு கியூ நின்று ஒன்று மேலே ஒன்று போது முட்டி கிட்டி என்ன பண்ணுறாங்க? வழிகட்டாயமாக அவங்ககிட்ட துட்டை கொடுத்து வாங்குறாங்க. என்ன ஒன்றும் புரியல. இன்றைக்கும் நடக்குது. இன்னும் கொஞ்சம் பண வசதி இருப்பவங்க கொஞ்சம் காஸ்ட்லி அப்படி வாங்கி எல்லாரும் விருப்பத்துற மாதிரி என்ன பண்ணுவாங்க? அங்கே அப்படி சாப்பிடுவோம். ஆமாம், அதான உண்மை. எல்லாரும் விருப்பத்துற மாதிரி நாங்கள் யார் தெரியுமான்னு கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வளர்ப்பு ஃபோன் கொடுப்பாங்க, இவங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லாதவங்க யோசிப்பாங்க, அந்த பக்கமே வரமாட்டாங்க. காசு இல்லையா? இருக்கிற காசு பஸ்ஸு குச்சி போகிறதுக்கு இருக்கு. எப்படியோ தப்பி தவிர ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாங்கன்னு வந்துட்டோம் நம்ம உள்ள. அப்படி சூழ்நிலை இருக்கு. அப்போ கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவராகிய தேவனை முழுமையாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த முழுமையாய் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் ஏசாயா 42:5 சொல்லப்படுகிற காரியத்தை நாம் பார்ப்போம். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை வெறித்து பூமியையும் அதில் உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது. இங்க கவனிங்க, வானங்களை சிருஷ்டித்து படைக்கிறார். வானங்களை சிருஷ்டித்து, நிறைய பேர் சொல்லுவாங்க 7 வானம், நமக்கு தெரியுது ஒரு வானம். நீங்க என்ன போட்டுக்குது? வானங்களை, வானம் என்று போடப்படவில்லை. வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தி ஆகிறவர்களையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு, எங்க அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறதாவது? அடுத்துல வராரு ஏசாயா 45:9-10 என்ன சொல்றாருன்னு கேளுங்க. 9:10 மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. என்னது? மண் ஓடுகளுக்கு நம்மை அவர் மண் என்பதை நினைவு கூறுகிறார். ஆதலால் மண் ஓடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடு வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. எத்தனை பேர் வழக்காடுறாங்க? ஆண்டவரே உனக்கு தெரியாதா என்ன பத்தி? என்ன உன்னை பத்தி? நீ மண் ஓடு என்பதை நினைவு கூறுகிறார், நீ மண் என்பதை நினைவு கூறுகிறார். அப்ப என்ன பண்ணணும்? வாயடக்கி, கையடக்கி, தன்னை முழுமையாய் தேவனுக்குள் அடக்கி கீழ்ப்படிந்து நான் என்ன செய்ய வேண்டும் கவனிக்க வேண்டும். அப்ப பிறகு வேற என்ன வார்த்தை வருகிறது? என்ன சொல்றது? களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ உன் கிரியை யானது அவருக்கு கைகள் இல்லை என்னும் சொல்லலாமோ. நீ நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிருக்காங்க. ஆண்டவர் யாரு? வானத்திற்கும் பூமிக்கும் உரியவர். ஒரு வார்த்தை அவரை நம்மளால சொல்லவே கூடாது, முடியாது. அவர் எல்லாவற்றுக்கும் உரியவர். அவர் நம்மை
மனுஷனா என்ன பண்ணியிருக்காரு, படைத்திருக்கிறார். அப்படியே விட்டு ஒரு பொம்மை மாதிரி இருந்திருப்போம். ஆனாலும் கூட அவருடைய ஜீவ சுவாசத்தை நாசியில, அதுதான் நம்ம நீங்களாம் நாங்களாம் அஸ் உஸ் உஸ் ஐ இதெல்லாம் அந்த காத்து தான் சவுண்டு வித்தியாசமா இது வரைக்கும் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த சவுண்டு வரலன்னா என்ன ஆயிடும், நம்ம எல்லாம் நினைச்ச மாதிரி பொம்மை தான். நீயும் பொம்மை, நானும் பொம்மை. பொம்மைக்கு என்ன இல்லை, உயிர் இல்லை, அதனால பொம்மை. ஆங்கிலத்தில் டாய், டாய்ஸ், அதுதான் பொம்மை. நீங்க புரிஞ்சுணுன்றதுக்காக ஆண்டவர் நடக்கிறார். என்னுடைய திட்டம் ஒன்றும் இல்லை. அவர் தான் இதெல்லாம் வேதத்தை வாசித்த. சரி, இப்படி நீ சொல்லு. அடுத்து பாருங்க 10ல் பெற்றோர்களை நோக்கி ஒரு நிமிஷம், என் தாயார் என் சகோதரிலாம் கேட்டிருக்காங்க, நான் கேட்கலங்க. அப்ப எதுக்கு எங்களை பெத்த? நீ தான் செய்யணும். அறியாத காலம். ஆனால் இன்று ஒருவேளை அவர்கள் அறிந்து புரிந்து கொண்டிருப்பார்களானால் தேவனிடத்திலே தன் தாயாரை குறித்து, தன் தகப்பனை குறித்து மன்னிப்பு தேவனிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் உண்மையிலேயே அதெல்லாம் பேசல. இருந்தாலும் என் தேவனிடத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன், மன்னிப்பு கேட்டு இருக்கேன். அப்படிதான் இருக்கணும். தாயும் தகப்பனையும் கனப்படுத்த வேண்டும். தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு என்னதான் ஐயோன்னா என்ன, ஐயோ, அவ்வளவுதான். அதனாலதான் ஐயோ. அங்க ஆண்டவர்கிட்ட ஓ மை லார்ட், ஓ அப்படின்னா என்ன, ஆண்டவரிடத்தில் இருந்த ஐயோ குறித்து சொல்றான். அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவரிடத்தில் கேட்கவும் கூடாது. ஆண்டவர் படைத்த பெற்றோர்களிடத்திலும் இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கவும் கூடாது. இது சாபமாகிவிடும். அந்த சாபத்தை யாராலையும் நிவர்த்தி செய்ய முடியாது, தேவனை தவிர. புரிந்து கொள்ளும். நிறைய பேருக்கு புரியல, சரி பெற்றோர்களுக்கு தெரியல. அவங்களும் பிள்ளைகளை சாடுறாங்க, பிள்ளைகளும் பெற்றோர்களை சாடுகிறார்கள். வழக்கு வாது கொஞ்சம் மீறி போனா நீயா நான் போட்டி போய் ஆயிடுச்சு. வயது சண்டைகளா இருக்கும்போது யார் தான் வின் பண்றாங்க, பிள்ளைகள் தான் வின் பண்றாங்க. அதுதான் அன்பு சகோதரர் வடிவேல சொன்னாங்க. அப்பாவும் அம்மாவும் பார்த்தேன் தெய்வமேன்றாரு. 6 மணி வந்ததும் அப்பா அம்மா பயந்து ஓடி ஒளிகிறாங்க. இது உண்மைதானே. படம் என்பது ஏதோ விளையாட்டுக்காக பண்ணலங்க, புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நான் உட்காந்து இருக்கும்போது ஆண்டவரை நினைவுபடுத்தினார் அந்த காரியத்தை. அதை உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. ஐயோ யாரா குளோரி வந்திருக்காங்களா, வந்திருக்காங்க, அதான் சொல்ல வர. அதனால தான் இது ஊனார் பூகட்டும் ஊரா இந்த பூமியை, ஞாபகம் வரல யாரடா, ஊனார் பூகட்டும் ஊரா. எதுக்கு தெரியுமா, விரக்தி ஆயிடுறாரு. யாரு, அந்த நடிகர் ரொம்ப சோர்ந்து போய் மன உளைச்சல் ஆயிடுறாரு. தான் ஒரு டாக்டரா இருந்தும் கூட தன்னும் தனியே எரியும் நெருப்பில் விடுவேனா, இதற்கு ஒரு மருந்தை நான் கண்டிருந்தால். என்ன சொல்றாரு, அந்த அன்பு சகோதரி மறிச்சிட்டாங்களே, இதற்கு ஒரு மருந்தை நான் கண்டிருப்பேன். ஆனால் அந்த என் மனைவியை தன்னும் தனியே எரியும் நெருப்பில் நான் விடுவேனா. அவர் என்ன பண்ணல, அதற்குண்டான காரியத்தை அவ கண்டுபிடிக்கலங்க. வாழ்க்கை இப்படி இருக்குது. அப்போ என்னதான் படித்திருந்தாலும் கூட சில நேரங்களில் இந்த படிப்பு உன்னை காப்பாற்றாதுங்க. உலகத்தின் நிமித்தம் வேணால் உன்னை பெருமைக்கு உரியவனாய் உன்னை காண்பிக்கலாம். ஆனால் உன்னதமான தேவன் அண்டையிலே போக வேண்டுமானால் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு அதிலே எந்த வார்த்தைகள் எல்லாம் உனக்கு தேவனாகிய கர்த்தர் கிரியம் செய்யும்படியாய் அனுமதிப்பார், எல்லா வார்த்தையும் அனுமதிப்பார். பிள்ளைங்க தாங்க. அதனால்தான் ஒரு வார்த்தை
அந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணுங்க. படிப்பு அப்புறங்க. நாம படிச்சு இந்த பூமியில் இருக்க போறது கிடையாது. எவ்வளவு படிச்சாலும் பெருமைதான். ஆனா கர்த்தருக்குள்ள இருந்து படிக்கப்படும் போது அது இன்னும் பெருமை. கர்த்தரை இன்னும் கனப்படுத்தும். அப்படி படித்தவர்கள் எத்தனையோ பேர் தேவனுக்குள் இருக்கிறார்களே. அந்த படிப்புலாம் இது. உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்சு சொல்லணும்னா, என் அன்பு ஊழியக்காரர் பால் தினகரன் ஐயா, அவர் மருத்துவத்துக்காக படித்திருந்தாலும் கூட தேவனுடைய ஊழியத்தை அல்லவா செய்கிறார். அவருடைய குடும்பம் முழுவதும் தேவனை அல்லவா சார்ந்திருக்கிறது. மகளானாலும் மகனானாலும் மனைவியானாலும் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். என்ன அருமையான குடும்பங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேங்க. நான் டேனிகிட்ட சொல்லியிருக்கேன், என்னம்மாப்பா இந்த குடும்பம் பாருப்பா. அவர் பாடுறாரு, ஜான் ஜபராஜோட அழுகிறாரு. அந்த அன்பு சகோதரி, அவருடைய மனைவி, அவருடைய மகள், அவருடைய மகன். நான் நினைப்பேன், நான் கூட இந்த மாதிரி இருக்கணுமே ஆண்டவரே, அப்படித்தான் நினைச்சேன் தவிர நான் அப்படி நினைக்கவே இல்லைங்க. ஏன்? கர்த்தர் மீது அவ்வளவு தாகமா. வா ஆண்டவரே, நானும் கூட அப்படித்தான் இருக்கிறேன், இருந்து கொண்டு இருக்கிறேன், இன்னும் இன்னும் இன்னும். அப்படித்தாங்க நம்ம ஒவ்வொருக்கும் அப்படிப்பட்ட தாகம் இருக்கலாம். ஏதோ 3 மணி நேரம் சினிமா தேட்டர் மாதிரி உட்காந்துட்டு, எல்லாரையும் சொல்ல சிலர் உட்காந்துட்டு முடிஞ்சிச்சா போனோம். அந்த கதையை அதில் போயிட்டு ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்றது, சொந்தக்காரர்கிட்ட சொல்றது, முடிந்த குடும்பத்தில் சொல்றது நல்லதுதான். ஆனால் வேதத்திலே சபையிலே சொல்லப்பட்ட எத்தனை வார்த்தைகளை நீங்கள் கேட்டு உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள், பரிமாற்றம் செய்கிறீர்கள். அதுதான் மிக மிக அவசியம். அது இல்லைனா நம்ம வாழ்க்கை பரலோகம் பலவந்தம் படுத்தினாலும் கூட அதை கேட்டு உணர்ந்து புரிந்து, ஆண்டவரே இந்த உலகம் எனக்கு சொந்தம் இல்லை எப்பா, நீங்க தான் எனக்கு, நான் மரித்தாலும் கூட உங்களுடைய ராஜ்யத்தில் காணப்பட வேண்டும் அல்லவா. அப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? இதெல்லாம் விட்டுடுங்க, உலகத்தின் காரியத்தை விட்டுடுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், முனிவர்கள் அவங்க நினைப்பு, நான் என் கடவுளை நினைத்து உண்ணாமல் உறங்காமல் அப்படியே இருப்படி இருக்கிறாங்க உயிரோடு. அது அவங்களுடைய நினைப்பு. நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கும்? சிலர் இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆண்டவர் அப்படி சொல்லலையே. கூடுமானவரை எனக்குள் நினைத்திருக்க, என் வார்த்தையை கேளுங்க, அதன்படி நடங்க. உங்களுக்கு என்ன தேவை நான் உங்களுக்கு தரேன். என்னால் கொடுக்க முடியாதா? இல்லை நான் கொடுக்கறதை யாராலும் நான் தடுக்க முடியுமா? அப்படி தடுக்கத்தான் முடியுமா? எவ்வளவு தைரியம் கொடுக்குற நமக்கு. அப்போ கூட நம்ம ஜனங்களுக்கு என்ன இல்லை? ஒரு நம்பிக்கை இல்லையே, ஒரு விசுவாசம் இல்லையே, ஒரு தாகம் இல்லையே. இதெல்லாம் விட்டுட்டு நீங்க பாடினா நான் பாடுவேன், நீ கை தட்டினா நான் கை தட்டுவேன், நீங்க ஆடினா நான் ஆடுவேன், நான் தேவனே முழுமையா நம்புறேன்னு. அப்ப நீங்க நம்புறீங்களா? அவர் சொல்படி கேட்டு நடக்கிறேன்னு, அப்ப நீங்க சொல்படி கேட்டு நடக்கிறீங்களா? நடந்தால் உன் குடும்பம் எப்படி இருக்கும்? கர்த்தருக்குள்ள ராஜநடையா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நிறைய குடும்பம் அப்படி இல்லவே இல்லை. பார்த்ததுனால, கேட்டதுனால, எனக்கு தெரிய வந்ததுனால இல்லையே. எப்போ அதானே, எப்போ இந்த மாறும்? நம்ம நிறைய இடத்துல ஊழியர் செய்ய சொல்லுவோம், நாங்கள் மாற்ற வரவில்லை, மனதிலே இதை கேட்டு உணர்ந்து உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, எதினாலே? தேவனுடைய வார்த்தையினாலே. அப்பதாங்க நம்ம பிழைக்க முடியும். மறு ரூபம் என்பது என்ன? அதை இருதயத்தில் இருப்பது எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு சுத்தப்படுத்தி அகற்றி நீக்கி விலக்கி எப்படி இருக்க? ஹார்ட் பரிபூர்ணமா இருக்கு கர்த்தருக்கு. அதனால எனக்கும் எப்படி இருக்கு? மகிழ்ச்சியா இருக்கு. இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் சொல்லும். என் இதயபூர்வமாக, சும்மா இதயபூர்வம் இதே மாதிரி பார்த்துட்டு அதுல ஒரு ஈட்டி ஒன்று எழுதி இங்கிருந்து யாருக்கு அனுப்புறேன்னு சொன்னா அது சும்மா வெடிவேஷம், ஏமாற்று வேலை. கர்த்தருக்குள் இருப்போமானால் இந்த இருதயம் நமக்குள்ளே பேசும். எப்படி இருதயம் பேசும்? இருதயத்துக்குள் வாசம் செய்கிற தேவனாகிய கர்த்தர்
நம்மிடத்திலே பேசுவார். இதுதாங்க. அடுத்த வார்த்தைக்கு போகலாமா? அடுத்த வார்த்தைக்கு போகலாம். 41 ஏசாயா 41ல 17, 18 முடிச்சிடலாம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடியது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருடும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அடுத்து உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி. போதும் போதும், இது போதும். இது 2 வார்த்தை போதும். 20 வாசிங்க. கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார். ஒருவேளை ஆகார் போல பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டு தன் குழந்தைக்கு தண்ணீர் வேண்டும் என்ற காரணத்தினாலே மரித்து போய்விடுமோ என்று சொல்லி கதறி அழுபடும் போது தேவன் அந்த அன்பு சகோதரியும் பார்த்து மனமிறங்கி அந்த பாலைவனத்தில் நீர் விட்டு என்ன பண்ணாரு? உண்டாக்கி இருக்கிறார். அவரால் முடியும். நம்ம அவரை நோக்கி பார்க்கப்படும் பொழுது எத்தனை பேர் கஷ்டம் வந்தா, வேற எதனா நஷ்டம் வந்தா, ஒரு நல்ல நிகழ்ச்சி வந்தா, அதுவரே இதான் நம்பி இருக்கிறேன். எப்போ நம்புங்க, எதிர நம்புங்க, அவருக்குள்ள நிலையில் இருங்க, ஒட்டாரமா இருங்க. தட் மீன்ஸ் வைராக்கியம், ஸ்டபன். இப்படியெல்லாம் கர்த்தருக்குள் இருந்தா தேவனாகிய கர்த்தர் நம்மளை வருத்தி கொள்ளவே விட மாட்டார். அவருக்கு தெரியும் என் பிள்ளைங்க என்ன ஆயிட்டாங்க, என்னை நேசிப்பதில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள், பரிசுத்தராக இருக்கிறார்கள், இப்படியே இருக்கட்டும். அவர் வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பார். எங்களுக்கு அப்படிதான் செய்கிறார். உங்களையும் சிலருக்கு செய்கிறாருன்னு நானும் அறிந்திருக்கிறேன். அப்போதான் ஆண்டவர் செய்வார். எதுவுமே இல்லாம ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னா அவர் பார்க்கிறார். அவர் யாரு? சுத்த கண்ணர், பரிசுத்தர், மகா பரிசுத்தர் இல்லையா? தேவனாகிய கர்த்தர். ஏன் அந்த வார்த்தை பாவத்தை பாராத சுத்த கண்ணர்னா, தேவனாகிய கர்த்தர் பாவம் நிறைந்தவராய் காணப்படும் போது பிதாவானவர் அவர் பார்க்க முடியல, சகிக்கல. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர்? பிதா எப்படிப்பட்டவர்? சுத்த கண்ணர். இந்த பாவத்தை அவரால் சகிக்க முடியல, பார்க்க முடியல, மிகவும் கொடூரமா இருக்கிறது. வேதத்தில் ஏதோ எனக்கு ஆண்டவர் உணர்த்தின காரியங்கள் நினைவுபடுத்துறார். நான் ஃபுல்லா படிக்கல, ஃபுல்லா தெரியாது. கொஞ்சம் ஆண்டவர் எனக்கு இது கொடுத்து இதுல வா நீ அப்புறம் பார்க்கலாம். ஒரு சின்ன மரக்கட்டையில வீல் செஞ்சு இதை தள்ளிக்கிட்டு போ, அப்புறம் சைக்கிள் பார்க்கலாம், ஸ்கூட்டர் பார்க்கலாம். அப்படிதான் என்ன நடத்திட்டு போறாரு. எடுத்த உடனே எனக்கு டேனியல் வச்சிருக்கிற மாதிரி ஒரு 3 லட்சத்துல வண்டி என்கிட்ட இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு எவ்வளோ என்ன பண்ணணுமோ அதுதான் எனக்கு பூஸ்ட் பண்ணி உங்க மத்தியில இதையே என் ஜனங்களுக்கு கொடு. உன்னை விட அவங்க இப்படிதான் இருக்காங்க, மர வண்டி இல்லாமலே இருக்காங்க, உனக்கு அது மர வண்டி கொடுத்துருக்குறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆண்டவர் உணர்த்து. அப்ப நீங்களும் கூட என்ன பண்ணலாம், ஐயாக்க மர வண்டி கொடுக்குறாங்களே, இப்போ எங்களுக்கு கூட அந்த மர வண்டி வேணும்னா நான் வச்சிருக்க வண்டியை உங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு ஒரு சைக்கிள் கூட கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மர வண்டி உங்களுக்கும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு சைக்கிள் கூட வேணாம், ஸ்கூட்டரே தரேன்னு கொடுத்தாலும் கொடுத்துடலாம். அவர் அது அவரால் முடியும், நான் இல்லை. அதனால் கர்த்தர் தொடர்ந்து உங்களை நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று நாள்தோறும் துதிப்பேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு
இந்த காலை வேளையிலும் கூட நம்மளுடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட வார்த்தைகளை பேசியிருக்கிறோம். கடைசியாக படித்த அந்த வசனத்தை எடுத்து படிப்போம். 41, 17, 18, 19, 20. சிறுமையும் எளிமையுமானவர். இப்போ நம்ம இந்த வருஷத்தின் கடைசியில் கடவுள் இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்துருக்குறார். நம்ம எல்லாரும் சிறுமையும் எளிமையும். தண்ணீரை தேடுறோமா, அது கிடைக்கலைங்க. தாகத்தினால நாம் என்ன பண்ணுதான் வறண்டு போகுது. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரோ நமக்கு செவி கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிறார். செவி கொடுத்து ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவன் அவங்களை கைவிடாது இருப்பார். இன்னைக்கு இந்த உலகத்துல சிறுமையா எளிமையுமா இருக்கிறவங்களுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு யாருமே இந்த பூமியில இல்லை இல்லை. ஒரு லேடி, இந்த ஞாபகம் வருது எனக்கு, ஆண்டவர் சொல்லு. ஒரு லேடி தான் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு ஆசை, ஆனால் என்ன பண்ண முடியல, பணம் இல்லை. இந்த சகோதரி பாருங்க, பஸ்ஸில் செத்துட்டா, பஸ் அடிபட்டு ஆக்சிடென்ட் பண்ணிக்கினா நம்மள பணம் வரும், உன் குழந்தைங்கள படிக்க வச்சுக்கலாம், படிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா போய் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு பஸ்ஸு மேலே பஸ்ஸு வருது, இவங்களே வாலண்டரியாக போய் அப்படியே மோதிக்கிட்டாங்க. மோதி செத்து போயிட்டாங்க. ஆனால் பாருங்க, அது என்னவோ பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க, அதனால் அது பணம் என்ன பண்ணலாம், கிடைக்காது. இன்னைக்கு நாம் யோசிக்கணும். நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். அப்போது செத்துட்டாங்க தானே, எப்படியோ எதுக்காக தான் செத்துக்கிறாங்க, ஏதோ பணம் கிடைக்கும் தானே செத்தாங்க, சரி கொடுத்துடலான்னு கொடுத்துட்டாங்களா, கொடுத்துட்டாங்களா? இல்லையே, ஏன் கொடுக்கல? காரணம் இருக்கணும். நீ செத்ததுக்கு கொடுக்குறவங்களுக்கு தான் என்ன பண்ணுவோம், கொடுப்போம். இறக்கப்பட்டு கூட கொடுத்தாங்களா இல்லைன்னு தெரியல, ஆனால் அப்போ அது கிடைக்காதுன்றது தான் செய்யும். இன்னைக்கு பாருங்க, நாமளோ தெய்வம் சொல்ற சிறுமை எளிமா நீ இருந்தினா, நீ ஒருவேளை தாங்க நான் ரெண்டு தண்ணி காத்திருக்கிறியா, தண்ணி கூட உனக்கு கிடைக்கலையா, ஆனா நான் உனக்கு செவி கொடுத்து நான் கைவிடாத இருப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் அவனை நம்புறேன், இவனை நம்புறேன், வேலையை நம்புறேன், படிப்பை நம்புறேன், பணத்தை நம்புறேன், சொத்தை நம்புறேன், தாய் தகப்பன் எதுவும் என்ன சேர்த்து வைக்கலையே, எனக்கு எதுவும் கொடுக்கலையே, எனக்கு இது இல்லையே அது இல்லையேன்னு எத்தனை பேர் புலம்புறோம். தெய்வத்தை அறிந்தவங்க கூட இந்த புலம்பலில தான் இருக்கிறோம் இல்ல. தெய்வத்தை அறிந்தவங்க கூட எந்த புலம்புல தான் இருக்கிறோம், எந்த புலம்புல தான் இருக்கிறோம். நான் கட்டினவன் சரியில்லை, எனக்கு வாச்சவன் சரியில்லை, கூட பிறந்த ஒரு அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, என் வீட்டில் ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லை. எதை நினைக்கிறோம், எல்லா ஆம்பளை பிள்ளையும் காப்பாற்றிட்டா குடும்பத்தை, எல்லா அண்ணன் தம்பியும் காப்பாற்றிடுறானா குடும்பத்தை, எல்லா தாய் தகப்பனும் காப்பாற்றிடுறாங்களா? யோசிச்சு பாருங்க. மனுஷன் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்கக்கூடாது. வேதம் அதை தான் சொல்லுறது. நீங்கள் அதையே பேசிட்டு செவிக்கிற நேரம் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறோம், நம்பிக்கை அவர் மேலே நம்பிக்கை இருக்கிற மாதிரி பேசிடுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், வெளியே போனதும் இதோ இருக்கிறாங்க என் வீட்டில், என்னத்துக்கு லாய்க்கு, என்னத்துக்கு இருக்கிறான் அவன் அப்படின்னு என்ன பண்ணுறோம், நம்ம அவனை தான் நம்பி இருக்கிறோன்றத பேசுகிறோம். இந்த பிள்ளைய இருக்குது, எங்கே கொடுக்குது, எதை கொடுக்குது, எல்லா நேரமும் வார்த்தைகள் எல்லாம் என்ன பண்ணுறோம், மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சு
அவங்க செய்யாம போனதையே பேசுறோம். கடவுள்கிட்ட வந்து உட்காந்ததும் என்ன சொல்றோம்? உன்னைத்தான் நம்புறோம். அப்ப பொய் தானே பேசுறோம், பொய் தானே பேசுறோம். சொல்லுங்க, பொய் தானே பேசுறோம். இப்ப எப்பவுமே என்ன பேசுங்க? உண்மை அல்ல. நீங்க யாரை நம்பி இருக்கிறீங்களோ அதையே பேசுங்க. எப்பவும் பேசுங்க, எப்பவும் பேசுங்க. அதுதான் முக்கியமான காரியம். எப்பவும் நம்ம அதை பேசுறதுக்கு எப்படி இருக்கணும்? ஆமா, இஸ்ரவேல் ஜனங்கள் கூட என்ன பண்ணினாங்களாம்? அது வரைக்கும் ஜாலியா ஆண்டவர் தேசத்தை கொடுக்க போறாருன்னு வந்தவங்க ஒரு 10 பேர் வந்து சொல்லிட்டாங்க, நமக்கு அது கிடைக்காதுன்னு. அத்தனை லட்சம் மக்களும் அழுதாங்களாம் அந்த ராத்திரியில. ஆண்டவருக்கு அது ரொம்ப விசனமா இருந்தது. நான் என்னுடைய அற்புதங்களை அடையாளங்களை பார்த்து இந்த ஜனங்க என்ன பண்றாங்க? இப்படி புலம்பி அழுகிறார்களே. இவ்வளோ தூரம் கொண்டு வந்தேன், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஒரே ஒரு நதி தான் என்ன பண்ணிட்டு இருக்கு, நடுவுல ஓடிட்டு இருக்கு. அந்த நதியை தாண்டினா அவங்க எங்க போயிடலாம்? அந்த தேசத்துக்குள்ள போயிடலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, முறுமுறுத்து அழுத நீங்க ஒருத்தரும். அவங்க என்ன சொல்றாங்க? எங்களை சாகடிக்க இந்த வனாந்திரத்தில் அவர் எங்களை அழைத்து வந்தார்னு சொல்றாங்க. எப்படி இருக்கும் இல்லையா? சாகடிக்க இந்த வனாந்திரத்தில் எங்களை அவர் அழைத்து வந்தார். ஆனா ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் சொல்லிட்டார், திரும்ப அப்படியே என்ன சொல்றாரு? திரும்ப அப்படியே நிச்சயமா நீங்களும் உங்க பிள்ளைகளும் இந்த வனாந்திரத்துல சாகுற வரைக்கும் 40 வருஷம் இந்த வனாந்திர வாழ்க்கை தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிற அந்த தேசத்துல உன்னை கொண்டு போய் சேர்க்க போவதே இல்லைன்னு சொல்றாரு. ஏன் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில வனாந்திரம்னா, அவங்க என்ன தப்பு பண்ணாங்கம்மா? என்ன தப்பு பண்ணாங்க? என்ன தப்பு பண்ணாங்க? முறுமுறுத்தாங்க, அழுதாங்க, அவிசுவாசித்தாங்க. தேவனை கொடுக்கிறேன்னு சொன்ன தேசத்தை அசட்டை பண்ணினாங்க. ஒரு கோபத்துக்கு அநேக காரணம் இருக்கு, ஒரு முறுமுறுப்புக்கு அநேக காரணம் இருக்கு. அவங்க முறுமுறுத்து அழுகிறதுக்கு ஒரு காரணம் இருந்தது. அந்த தெய்வத்தை அவங்க அசட்டை செய்தாங்க. தெய்வம் உண்டு பண்ணின அந்த சந்தோஷமான அந்த தேசத்தை அவங்க என்ன பண்ணினாங்க? அசட்டை பண்ணினாங்க. அதனால அவங்க 40 வருஷம் வனாந்திரத்திலேயே கழிக்க வேண்டியதா இருந்தது. இன்னைக்கு ஏன் அவங்களுக்கு ஒரு வீடு இல்லை? ஏன் அவங்களுக்கு ஒரு வாசல் இல்லை? ஏன் அவங்க கூடாரங்கள்ல தங்கியிருக்க வேண்டிய நிலைமை? ஏன் அவங்க வானத்திலிருந்து அவர் போட்டாதான் சாப்பிடணும், தினந்தோறும் வந்தாதான் அவங்களுக்கு தண்ணி கூட கிடைச்சாதான் அவங்களுக்கு. ஏன் அப்படி தினந்தோறும் ஒரு நம்ம வாழ்க்கையில கூட அப்படி இருக்குல்ல, தினந்தோறும் போனாதாங்க வாழ்க்கை. போயிட்டு வந்து அவர் கொடுத்தாதாங்க, இன்னும் சோறு ஆக்கல, வரணும் வரணும் வந்தாதான். ஏன் முறுமுறுப்பு? ஏன் முறுமுறுப்பு? ஏன் அழ? எப்ப பார்த்தாலும் என்ன அழ? எதுலவே இருந்து கூட அவங்களுக்கு என்ன அழ? கொடுக்க மாட்டாரோ, நமக்கு தர மாட்டாரோன்ற அழ. நமக்கு தானே இப்போ சொல்லியிருக்காரு, சிறுமையும் எளிமையுமா. இந்த வருஷத்தின் கடைசியில வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த வார்த்தை கர்த்தர் பேசியிருக்கிறார். சிறுமை எளிமையுமா. தாகத்தினால நான் வரண்டு, ஒருவேளை எனக்கு தாகமா இருக்கு, ஒருத்தரம் தண்ணி கொடுக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். விசுவாசிங்க, ஆண்டவர் கைவிட மாட்டார். விசுவாசிங்க. அதுக்கு அடுத்த 2 வசனம் சொல்லுது, மிக மேன்மையான வார்த்தைகளை சொல்லுது. உயர்ந்த மேடுகளே ஆறுகளையும் ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சுத்தி மரங்களை முருது செடிகளையும் ஒளிவ மரங்களையும் நட்டு தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். இது அப்படியே விசுவாசிங்க. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சொல்லுங்க, செய்வார்னு விசுவாசிங்க. இவ்வளத்தையும் யாரே செய்வா? அங்க எதுனா இருக்கா? டிமாண்ட் எதுவுமே இல்லை. நம்ம தாகமா இருக்கிறோன்றதுனாலயே ஆண்டவர் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுவேன்னு சொல்றாரு? உண்டு பண்ணுவேன்னு சொல்றாரு. அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்று படைத்தார் என்று
உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். இந்த வாழ்க்கையை வாழத்தான் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை வாழதான் சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வாழ்க்கை வாழ நம்மளை அழைக்கலையா? இந்த வாழதான் அழைத்திருக்கிறாரு. ஐயா சொன்னது போல நம்ம முழுமையா அவரை நம்பணும், முற்றிலும் அவரை பிடிச்சுக்கணும். இங்க அங்க மாறுபாடு இருக்கக்கூடாது. தெய்வத்தை அண்டி கொள்கிறவங்க பாக்கியவான்கள். நம்ம இடத்துல குறைகள் இருக்கலாம், குற்றங்கள் இருக்கலாம், அதெல்லாம் விட்டு வெளியே என்ன பண்ணிடணும்? வந்துடணும். இவ்வளோ செய்கிறேன்னு சொல்றாரு, அப்புறம் அவருக்காக நம்ம மாறிக்க கூடாதா? சொல்லுங்க. நான் இருக்கிற மாதிரியே தான் இருப்பேன், அவரா ஏதாவது செய்யணும்னா எப்படிங்க செய்ய முடியும்? செய்ய முடியாது இல்லையா? ஆனால் அதை செய்யின்னு அவர் சொல்லலை. நான் உன்னை இப்படிலாம் வைப்பேன் வரியான்னு கூப்பிட்டாரு. யார? ஆபிரகாம். ஆபிரகாம் என்ன பண்ணாரு? நான் உனக்கு ஒரு பிள்ளையை தந்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே பெருகவே பெருக பண்ணி உன் சந்ததி என்ன பண்ணப்படும்? இப்படியா இருக்கும் இல்லையா? பூமியில் உள்ள சகல ஜனங்கள்ல நீ எப்படி இருப்ப? இந்த வார்த்தையை தான் சொன்னாரு. அந்த வார்த்தையை நம்பி உடனே கீழ்படிச்சுட்டான். என்ன பண்ணிட்டான்? புறப்பட்டு நம்ம போவோமா? வீட்டை விட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு திரும்பி போயிட போறோம், அதுக்கே வர மாட்டோம். ஆனா அவன் என்ன பண்ணான்? தேசத்தை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு, இவ்வளவு காலம் இருந்த ஜனங்களை விட்டு, இனத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணான்? ஆண்டவர் காட்டின தேசத்துக்கு தனித்து புறப்பட்டு வந்தான். இன்றைக்கும் அந்த அர்ப்பணிப்பை தேவன் பார்க்கிறார். வேற ஒண்ணுமே நம்ம கிட்ட எதிர்பார்க்கல. வேதம் சொல்லுவது நாம் எப்படி இருக்கணுமோ, மற்ற ஜனங்களை விட்டு என்ன பண்ணோம்? பிரிந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, அவங்களோடு சேர்ந்த வாழ்க்கை கடவுள் சொல்லல. என்ன வாழ்க்கை? பிரிந்து தனித்திருக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். கடவுளுக்கு எது பிரியம் அப்படின்னு தேடி தேடி செய்து அவரை சந்தோஷப்படுத்துற ஒரு வாழ்க்கை வாழணுமே தவிர, சொந்தத்துக்கு இது பிடிக்கும், உறவுக்கு இது பிடிக்கும், அவருக்கு பிடிக்கலன்னா போகுது, அந்த சொந்தம் எனக்கு வேணும்ல அப்படின்னு நினைச்சு போனா எப்படி செய்ய முடியும் இல்லையா? புரியுதா? நம்ம எழுந்திருப்போம். இப்பொழுதும் நாம் கர்த்தருக்கு என்று உற்சாகமாய் காணிக்கைகளை செலுத்த போகிறோம். அவர் நம் மத்தியில் இருக்கிறார். மனதார நன்றி சொல்வேன், என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. கோடி கோடி நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. அன்பின் ஆண்டவர் நோக்கி பார்க்க முடியாது. கிருபை தயவு இறக்கத்திற்கான நன்றியாக நல்லவரே வல்லவரே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். கால மத்தியான வேளையிலும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை அழைத்திருக்கிறதற்கான நன்றி அப்பா. அதோடு இந்த வார்த்தைகளை உணர்வுடன் கொடுத்திருக்கிறேன் நினைவுபடுத்தும்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தை பற்றி நடக்க இன்னும் ஞானத்தை பற்றி அறிவு தாங்க சமயம் சந்தர்ப்பத்தை இன்னும் வாய்ப்பு செய்யப்பட்டா மோடு நாங்கள் இருக்கிறோம். வார்த்தை புஸ்தக வேண்டும் அப்படியா ஐயா, நாங்கள் ஒவ்வொருவரும் இடத்திற்கு வேண்டும் சுவாமி. நாளிடம் நாங்கள் பிள்ளைகள் நடத்தி அன்பின் காணிக்கிறோம். இதை நிமித்தம் நன்மையை பெற்றுக்கொள்ளும் சுவாமி. நாங்கள் யாவரும் பயன்படுத்திக் கொள்ளும். இதோ எல்லா துதி கன மையம் யாவும் ஒருவருக்கு செலுத்துகிறோம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனின் நல்லதாகவே. ஆமே. நாம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பை நைக்கும் இன்று சூரிய வந்த அனைவரோடு
என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 தேவனுக்கு பிரியமான கர்த்தர் தாம் உங்கள் ஒவ்வொரு திறப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாத்து ரட்சித்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிச்சுக்கிறோம். வர பிரைஸ் காட்.